ஹலோ வணக்கங்க. இப்போ நம்ம மட்டன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு கல்பாசி, ஒரு ஏலக்காய் இதில் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது பொரியணும். அடுத்து கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக அப்படி வறுத்துக்கணும். அடுத்தது கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கோல்டன் கலர் வர வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கிறதுக்கு நான் என்னமோ கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் வதக்குவேன். கொஞ்சம் பொன்னிறமாக வர்றதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்தேன். நல்லா வதக்கிக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டி விடாமல் அப்படியே இருந்தால் வெங்காயம் கொஞ்சம் அப்படியே வேகும். அப்படியே கோல்டன் கலர் வரும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்துச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். சின்ன சைஸில் ஒரு 4 தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா நம்ம வதக்குவோம். நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்க்கலாம். ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நல்லா வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. அடுத்து புதினா சேர்க்குறோம். தேவையான அளவு புதினா சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு புதினா. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது நல்லா அப்படியே வதக்கிக்கலாம். இது நல்லா அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்ச கறியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து அரிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். 1 டம்ளர் மட்டன் வேக வச்ச சூப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறேன். நான் வந்து 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நார்மல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிய வச்சோன்னே நம்ம அரிசி வந்து ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா தண்ணி கொதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணுவோம். அரிசி ஆட் பண்ணி வச்சு ஒரு கிண்டி விட்டுருவோம். இதில் நம்ம ஒரு 1/2 எலுமிச்சப்பழம் நம்ம புளிஞ்சு விட்டுப்போம். அப்போ தான் வந்து அரிசிக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரியாட்டம் இருக்கும் நமக்கு. அரிசியும் தண்ணி ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், தம் போட்டுடலாம். மூடி போட போகிறோம். பிரியாணி நல்லா வெந்து வந்துருச்சு. இது அப்படியே மேலாப்பில் கொத்தமல்லி தூவி
நம்ம அப்படியே லைட்டாக கிண்டி விடுவோம். வச்சு கிண்டாமல் கரண்டிக்கு பின் சைடு அந்த மெலிசானதை வச்சு நம்ம கிண்டி விடுவோம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், பிரியாணி ரெடி. நல்லா கரெக்டாக வந்துருச்சு.